பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஹுவ வலியுஸ் சாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா வ ஹபீபினா முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். தொடர்ந்தும் நாங்கள் பார்த்து வருகிற ஷர்ஹு கத்ரின் நதா வ பல்லிசதா என்ற இந்த தொடரான அரபு இலக்கண நகுப்பாட வகுப்பிலே இன்றைய தினம் நாயிப் அனில் ஃபாயில் சம்பந்தமான சில விளக்க குறிப்புகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பாடப்பரப்பு பகுதியில் நாங்கள் நாயிபுல் ஃபாயில் அல்லது நாயிபு அனில் ஃபாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். அதாவது ஃபாயில் என்கிறது எழுவாய், நமக்கு தெரியும். ஒரு வினைச்சொல் வாக்கியத்தில் ஃபாயில் என்கிறது எழுவாய், டுவ சப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது. இப்போ ஃபாயில் வாக்கியத்தினுடைய பிரதானமான அம்சம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். சில சந்தர்ப்பங்களில் வாக்கிய ஃபேலியத்தான ஜும்லாவில் ஃபாயில் இருக்காது. ஃபாயிலுக்கு பகரமாக நாயிபுன் அனில் ஃபாயில் இருக்கும். ஃபாயில் அல்லது நாயிபுன் அனில் ஃபாயில் வரும். ஒன்று அதிபர் அல்லது உப அதிபர் இருப்பார், தலைவர் அல்லது உப தலைவர் இருப்பார். அப்போ இது உலகத்தில் உள்ள பொது நியதி தான். அதே விஷயத்தை இங்கே மொழியிலையும் சொல்கிறாங்க. ஒன்று ஃபாயில் அல்லது ஃபாயிலுக்கு பகரமான ஒன்று அங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடிய அதனுடைய இடத்துல வரக்கூடிய அந்த இஸ்மை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ ஃபாயில் என்னென்ன தன்மைகளை எல்லாம் கொண்டிருக்குமோ, அல்லது ஃபாயிலுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதோ, அல்லது ஃபாயில் எந்தெந்த தன்மைகளை கொண்டதாக அமைந்திருக்கணுமோ அத்தனை விஷயங்களும், அதாவது அஹ்காமுல் ஃபாயில் எல்லாமே நாயிபனி ஃபாயிலுக்கும் வரும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபாயில் வாக்கியத்தினுடைய உம்தா பிரதானமான ஒரு அம்சம். அதை ஹதுப் செய்கிறது, அதை நீக்க இயலாது. அதே போல தான் நாயிபனி ஃபாயில் ஒரு வாக்கியத்துக்கு ஒரு பிரதானமான அம்சம். ஒரு ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்து தான் வாக்கியம் முழுமையடையும். அதே போல தான் ஒரு மஜ்ஹூலான ஒரு ஃபியலும் நாயிபனி ஃபாயிலும் சேர்ந்து வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ணுது. அடிப்படையில் நாயிபனி ஃபாயிலுங்கிறத பொறுத்தவரை அது ஒரு மஃபூலாக இருந்துதான், மஃபூல் பிஹியாக இருந்து ஒன்றுதான் ஃபாயிலுடைய அந்தஸ்தை பெறுகுது. அப்போ பொதுவாக நம்ம சொல்லும் ஏற்கனவே செய்யப்படு பொருளாக இருந்தது நம்ம எழுவாயினுடைய இடத்துல கொண்டாந்து வைக்கிறோமே, அதுதானே நாயிபுன் ஃபாயில் அப்படிங்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஃபியல் என்ன செய்யுதுன்னால் மஜ்ஹூலான ஃபியலாக ஃபியல் இருக்கும். இப்போ மாரூஃபான ஃபியலுக்கு வரக்கூடியது ஃபாயில், மஜ்ஹூலான ஃபியலுக்கு வரக்கூடியது நாயிபுன் அனில் ஃபாயில் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடலாம். எப்படி ஃபாயில் மோனஸாக இருந்தால் ஃபியலில் மோனஸுடைய அடையாளத்தை நம்ம சேர்ப்போமோ, அதே போல் நாயிபனின் ஃபாயில் மோனஸாக இருந்தால் ஃபியலில், அது மஜ்ஹூலான ஃபியலில் நாங்கள் பெண்பல் அடையாளத்தை சேர்க்க வேணும். அதே போல் ஒருமை இருமை பன்மை விஷயங்களில் ஃபாயிலுக்கு சொன்ன சட்டமெல்லாம் இங்கே வரும். எப்பொழுதெல்லாம் ஃபாயில் தஸ்னியாவாகவோ ஜெம்மாகவோ வருகுது என்று சொன்னால் ஃபாயில் ஃபியல்ல என்ன செய்ய மாட்டோம், நம்ம அந்த தஸ்னிய ஜம்முடைய அடையாளங்களை சேர்க்க மாட்டோம். அதே போல் நாயிபனி ஃபாயிலுக்கும் அதே சட்டத்தை நம்ம முழுமையாக நம்ம கொடுப்போம். ஆனால் நாயிபுன் அனில் ஃபாயிலாக வர தகுதியானவைகளில் பலது இருக்கு. அதில் முதலாவது மஃபூல் பிஹியாக இருந்த ஒன்று நாயிபனி ஃபாயிலாக வரும். ரெண்டாவது மஸ்தர் நாயிபனி ஃபாயிலாக வரும். லர்ஃப் ஜார் மஜ்ரூர் நாயிபனி ஃபாயிலாக வாரத்துக்கு இயலும். எனவே அப்படி வருவதாக இருந்தால் அதற்கெல்லாம் தனித்தனி இலக்கண பொது விதிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ மஅரூஃபான ஃபியலுக்கு தான் ஃபாயில் வருகிறது, மஜ்ஹூலான ஃபியலுக்கு நாயிபனி ஃபாயில் வருகிறது என்றால் இந்த மஜ்ஹூலான ஃபியல் என்னென்ன வடிவங்களில் வரும் என்கிறது நமக்கு தெரியணும். மாதியில் மஜ்ஹூலான ஃபியல் எப்படி வார, முலாரியில் மஜ்ஹூலான ஃபியல் எப்படி வார, சுலாசி முஜர்ரதில் எப்படி மஜ்ஹூலான ஃபியல் இருக்கும், சுலாசி மசிதி ஃபீஹில எப்படி இருக்கும், ருபாய் மசிதி ஃபீஹில மஜ்ஹூலான வடிவம் எப்படி இருக்கும் என்கிறது நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ அவற்றுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நாயிபனி ஃபாயிலாக வரக்கூடிய அந்த பெயர் சொற்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்கிறது. ரெண்டாவது அம்சம் நாயிபனி ஃபாயிலுக்கு வரக்கூடிய ஃபியல், அந்த மஜ்ஹூலான ஃபியலுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்கிறது நம்ம தெரிஞ்சிருக்க வேணும். அது சம்பந்தமான விளக்க குறிப்புகளைத்தான் இந்த பாடத்தில் சொல்லப்படுறாரு. பாருங்க, பாபு அன் நாயிபு அனில் ஃபாயிலி, நாயிபு அனில் ஃபாயில் பற்றிய பாடம். அதாவது ஃபாயிலுக்கு பகரமாக வரக்கூடியது, அதற்கு பதிலாக வரக்கூடியது. நாப
யனூபு நியாபத்தன் ஃபஹுவ நாயிபுன், அதான் சர்ஃப். அப்போ அது ஒரு ஐங்கலிமா மூத்தலான ஒரு சுராசியான ஃபியல். நாப அன்ஹுண்டல் ஒருவருக்கு பதிலாக இயங்குறது, ஒருவருக்கு பதிலாக பகரமாக செயற்படுறதுன்னு கருத்து. அப்போ பாபு நாயிபி அனின் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு பகரமாக பதிலாக வரக்கூடியது. யுஹதஃபுல் ஃபாயிலு, ஃபாயிலை ஹதுவு செய்யப்படும். உண்மையிலே ஃபாயில் ஹதுவு செய்யறன்னு நம்ம சொல்றல்ல, உண்மையிலே வாக்கியத்தில் ஃபாயில் ரொம்ப பிரதானமானது, அதை நம்ம ஹதுவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது ஒழுக்கம் இல்லை. இருந்தாலும் சில 10 காரணங்கள் சொல்லுவாங்க. ஒரு ஃபேலுக்கு வரக்கூடிய ஃபாயிலை ஹதுவு செய்யலாம். 10 நியாயமான காரணங்களுக்காக வேண்டி ஒரு ஃபியலுக்கு வரக்கூடிய ஃபாயிலை நம்ம ஹதுவு செய்யலாம். அதுல மிக பிரதானமான காரணங்கள்ல ஒன்றுதான் எங்களுக்கு ஃபாயில் யாருன்னு தெரியாது. இப்ப உதாரணமாக நான் சொல்றேனே, ஒரு பொருள் திருடப்பட்டிருக்குது, திருடிய ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த பொருளை திருடினவன் யாருன்னு தெரியாது, கல்லன் பேர் தெரியா, கல்லன் யாருன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அப்ப நம்ம இந்த டைம் என்ன நம்ம எப்படி அந்த வாக்கியத்தை சொல்றது? உதாரணமா ஒரு ஆள்கிட்ட ஃபோன் களவு போய்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப களவெடுத்த நமக்கு யாருன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யற? இப்ப அப்ப போன் திருடப்பட்டிருக்குதுன்னு தான் சொல்லணும். சூரிக்கல் ஜவ்வாலு, சூரிக்க அல் ஜவ்வாலு. எங்களுக்கு தெரியாது செய்து களவெடுத்தாரா, ஹாலிது களவெடுத்தாரா, அம்ரு களவெடுத்தாரா, பக்ரு களவெடுத்தாரா, தெரியாது எங்களுக்கு. அப்ப ஃபாயில் யாருன்னு தெரியாது. அப்ப ஃபாயில் தெரியாத கட்டத்துல நம்ம கண்டிப்பாக ஃபாயிலை ஹது செஞ்சு போட்டு ஃபாயிலுக்கு பதிலாக செய்யப்படு பொருளாக இருக்கக்கூடியவரை அந்த ஃபாயிலினுடைய போஸுக்கு, அவருடைய அந்த பொசிஷனுக்கு, அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து வைப்போம். அப்ப அசில் வாக்கியம் எப்படி இருக்கும்? சரக ஜெய்துன் அல் ஜவ்வால. அப்ப ஜெய்தான் களவெடுத்துன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? சுரிக்கல் ஜவ்வாலு அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் வாய்ஸை பெசிவ் வாய்ஸுக்கு மாத்திடுறோம். மாரூஃபான வாக்கியத்தை மஜ்ஹூலான வாக்கியத்துக்கு மாத்திடுறோம். அப்ப யுஹதஃபுல் ஃபாயிலு, இது ஒரு காரணம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது, 10 காரணிகள் இருக்கு. யுஹதஃபுல் ஃபாயிலு, ஃபாயில் ஹதுவு செய்யப்படும். பயனூபு அன்ஹு, இதே மாதிரி இப்ப நமக்கு ஃபாயில் தெரியாதுன்ற மாதிரி இன்னொரு ரீசன், ஒரு காரணம் ஃபாயில் ஹதுவு செய்வதற்கான காரணங்கள் உண்டு. சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு ஃபாயில் இம்பார்ட்டன்ஸா இருக்காது. இம்பார்ட்டன்ஸா அவர் முக்கியம் இல்லை எங்களுக்கு. அவர் முக்கியம் இல்லைன்னா அவரை பத்தி நம்ம அலட்டி கொள்ள தேவையில்லை. இப்ப உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது வஇதா ஹுய்யிதும், இது மஜ்ஹூலான ஃபியல். ஹய்யா யுஹய்யி தஹியத்தன் ஃபஹுவ முஹய்யின் வ ஹுய்யிய. அப்ப ஹுய்யியங்கிறது ஒரு மஜ்ஹூலான ஃபியல். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇதா ஹுய்யிதும் பிதஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் நீங்கள் அதை விட அழகாக பதில் சொல்லுங்க, அல்லது அவர் சொன்ன மாதிரியாவது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொன்னா நீங்களும் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுங்க. ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு நீங்க தெளிவா சொல்லுங்க. ஃபஇதா ஹுய்யிதும், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் நீங்க அதுக்கு பதில் கொடுங்கன்னு வரக்கூடிய அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்ல மஜ்ஹூலா பயன்படுத்திக்கிறான். வஇதா ஹுய்யிதும், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால். இப்ப உங்களுக்கு சலாம் சொன்னவர் முக்கியமா? எவன் சொல்லட்டுமே நமக்கு என்ன, எவன் சொல்லட்டுமே நமக்கு என்ன, அவ்வளவுதான். உங்களுக்கு அமைச்சர் சலாம் சொன்னதை பதில் சொல்லுவீங்க, ஜனாதிபதி சொன்னதான நீங்க பதில் சொல்லுவீங்க, அல்லது பெரிய பொசிஷன் இருக்கக்கூடிய மகான் சலாம் சொன்னதான நீங்க பதில் சொல்லுவீங்க. அது உங்களுக்கு முக்கியம் இல்லையேடாப்பா, அது முக்கியம் இல்லையே. உங்களுக்கு சலாம் சொல்லப்படுறதானே முக்கியம். எவன் சொல்லட்டுமே, கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ, ஆணோ பெண்ணோ, சின்னவனோ பெரியவனோ, பதவி அந்தஸ்து உள்ளவனோ அல்லது பதவி அந்தஸ்து இல்லாதவனோ, எவன் சொல்லட்டுமே, நமக்கு என்ன பிரச்சனை இல்லையே. அப்ப அப்படி சந்தர்ப்பங்கிற நமக்கு ஃபாயில் யாருன்னு முக்கியமாக நம்ம அதை நோக்க மாட்டோம் அந்த இடத்துல. அப்ப எனவே அந்த நேரங்கள் நம்ம செஞ்சிருவோம். அவர் நமக்கு முக்கியம் இல்லைன்னு தேவைப்பட்ட நம்ம அது செஞ்சிருவோம். தேவையில்லையே நமக்கு, அவர் முக்கியம் இல்லையே நம்மளுக்கு. சரி, அது மாதிரி. அப்ப யுஹதஃபுல் ஃபாயிலு, ஃபாயில் ஹதுவு செய்யப்படும். ஃபயனூபு அன்ஹு, அதற்கு பகரமாக வரும். ஃபி அஹ்காமிஹி குல்லிஹா, அதனுடைய எல்லா சட்டங்களையும், அதனுடைய ஃபாயிலுடைய எல்லா சட்டங்களால் வரக்கூடிய ஃபாயில் மோனஸாக இருந்தால் ஃபியல்ல மோனஸுடைய அடையாளத்தை சேர்க்கணும், ஃபாயிலுக்கு ரஃபு செய்யணும், இப்படின்னு சட்டங்கள் இருக்கு தானே. ஃபாயிலுக்கு 5 சட்டம் சொல்லுவாங்களே, அந்த 5 சட்டங்களும் இவருக்கு வரும். இப்ப ஜனாதிபதியாக இருக்கிறவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குதோ அதே அதிகாரங்கள் தானே பதில் ஜனாதிபதிக்கு வரணும். அதானே முக்கியம்.
இலங்கையில் ஒரே ஒரு தர் வந்து முஸ்லீம் ஆளுரால் வந்து நான் நினைக்கிறேன் அவர் பேர் வந்து என்ன மறைக்கார் மறந்து போய்த்து அவர் வந்து இந்த 17 நாள் இருந்திருக்காரு இலங்கையில் வந்து பதிஜனாதிபதியாக கடமை புரிஞ்சிருக்காரு மறந்து போய்த்தவர் காலியில் இதாவெல்லாம் இருந்தார் ஒரு பெரிய ஆளுநராகவும் இருந்தவர் சபாநாயகராகவும் இருந்தார் அவர் பேர் மறந்துட்டப்பா அது பாக்கீர் மறைக்கார் நினைக்கிறேன் அப்போ ஜனாதிபதிக்கு இருந்த அந்த அதிகாரம் எல்லாம் பதிஜனாதிபதிக்கும் வரும் அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அவருடைய சலாஹியாத்னு சொல்றார் அரபுலகு அதிகாரங்கள் சலாஹியாத் சுல்தான் சொல்வானோல் அந்த எல்லா சலாஹியாத்துகளும் இவருக்கும் வரும் அதே மாதிரி தான் ஃபாயிலுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாயிபு நனி ஃபாயிலுக்கும் வரத்தனி வேணும் அதானே உலக மரபுங்கிறது அதான் சொல்ல வர்றாரு ஃபயனூபு அன்ஹு அதற்கு பகரமாக வரும் அதற்கு ஃபாயிலுக்கு பகரமாக அந்த என்னது அந்த நாய்படி ஃபாயில் வரும் ஃபி அஹ்காமிஹி குல்லிஹா அதனுடைய எல்லா சட்டங்கள்லேயும் மஃபூல் பிஹியாக இருந்தது செய்யப்படு பொருளாக இருந்த ஒன்று நாயிபு நனி ஃபாயிலாக தொழிற்படும் ஒரு வாக்கியத்தில் மஃபூல் பிஹி இல்லை அப்படி வரலாமா இல்லையா ஒரு வாக்கியத்தில் மஃபூல் பிஹி இல்லை என்று ஒரு நிலைமை வரும் அப்படி மஃபூல் பிஹி என்கிற செய்யப்படு பொருள் இல்லை என்றால் ஃபைன்லம் யூஜத் மஃபூல் பிஹி இல்லை என்றால் ஃபமா ஒன்று பகரம் வரும் இஹ்தஸ்ஸனால் முஹ்தஸாக ஆகிவிட்டு அவ்விதமான ஒன்று முஹ்தஸ்னா குறிப்பு நிலையை பெற்ற அதை அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு பின்னுக்கு சொல்லுவாங்க முஹ்தஸாக இருக்கக்கூடிய ஒன்று வரும் வதசர்ரஃப இன்னும் முத்தசர்ரிஃபாக இருக்குமே அப்படிப்பட்ட ஒன்று முஹ்தஸாகவும் முத்தசர்ரிஃபாகவும் இருக்குமே அவ்விதமான ஒன்று வரும் மின் லர்ஃபின் அவு மஜ்ரூரின் லர்ஃப் அல்லது மஜ்ரூர் லர்ஃப் என்கிறது வந்து இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான குறிக்குமே மஜ்ரூர் என்கிறது ஜெருடைய எழுத்துக்கு பிறகு வரக்கூடிய இஸ்ம் அப்போ லர்ஃபாக வரக்கூடிய ஒன்று அல்லது மஜ்ரூராக வரக்கூடிய ஒன்று இந்த மஃபூல் பிஹி இல்லாத கட்டத்தில் நாயிப் அனி ஃபாயிலாக தொழிற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க அவு மஸ்தர் அல்லது மஸ்தர் வரும். அப்ப நாயிபு அனி ஃபாயிலாக வரக்கூடியவைகள் எவைகள்னு கேட்டுறாங்க சொல்லுவோம். முதலாவது வந்து மஃபூல் பிஹி, ரெண்டாவது முஹ்தஸான முத்தசர்ரிஃபான லர்ஃபுகள் ஜார் மஜ்ரூர்கள் அல்லது மஸ்தர்கள் வரலாம். அதென்னது முஹ்தஸு, அதென்னது முத்தசர்ரிஃபு பின்னுக்கு வரும். இப்போ நான் நோமலை சொல்லிடுறேன். நோமலை சொன்னால் அது பின்னுக்கு அதை நம்ம டீப்பை படிக்கும்போது நமக்கு என்னென்று விளங்கும். முஹ்தஸ் என்று சொல்றது எதிரிமா ஜார் மஜ்ரூர்ல, அதாவது அந்த ஜார் மஜ்ரூராக வரக்கூடிய அந்த ஹர்ஃபுஜர் இருக்கு தானே, அந்த ஹர்ஃபுஜர் எல்லா வகையான பெயர் சொல்லுக்கும் ஜெர் செய்யக்கூடிய அந்தஸ்தை பெற்ற முதன்மை ஹர்ஃபுஜர்களால் ஜெர் செய்யப்பட்ட இஸ்மாக இருக்கணும். முதன்மை ஹர்ஃபுஜர்கள் என்னது? அல்பாஉ, வமின், வஇலா, வஃபி, வல்லாம், வஅன், வஅலா. இந்த 7 முதன்மை ஹர்ஃபுஜர்கள். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல நின்று என்னது ஒர்க் பண்ற என்னது ஃப்ரண்ட் பேஜ் நிப்பாக அவங்க அவ்வளோ தைரியசாலியானவைகள் அவை. அது வேண்டிய ஒரு இஸ்முக்கு ஜெரு செய்யும். நீங்க கொண்டு போய் என்னது எந்த ஒரு பெயர் சொல்லுன்னு வந்துட்டார், அது லமீரா இருக்கலாம், லாஹிரான இஸ்மாக இருக்கலாம், நக்கிராவாக இருக்கலாம், மாரிஃபாவாக இருக்கலாம், மோனஸா இருக்கலாம், மோனஸ் இல்லாதாக இருக்கலாம், முஃப்ரது, தஸ்னியா, ஜம், எந்த கோணத்துல வரட்டுமே பெயர் சொல்லணும்னா அதுக்கு ஜெரு செய்யறதுக்கு இந்த 7க்கும் என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கு. மொத்தமாக 19 அல்லது 20 ஹர்ஃபுஜர்கள் இருக்குது, அப்படியே இல்லையா? அந்த எல்லா ஹர்ஃபுஜர்களும் ஒரே அந்தஸ்தை பெற்றவை அல்ல. முதன்மை ஹர்ஃபுஜர்கள் சொல்லக்கூடிய நம்ம அல்பா, அமீன், வயிலா, வஃபி, வல்லாம், வஅன், வஅலா வந்து என்னது வீட்டுக்கு உள்ள ஆக்கள். அவங்க வேண்டிய இஸ்முக்கு என்ன செய்யலாம், ஜெரு செய்யலாம். அப்படிப்பட்ட அந்தஸ்த அரபிகள் அதுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டதுதான் நம்ம சொல்ற என்னது முஹ்தஸ் சொல், இந்த முஹ்தஸ் முத்தசர்ரிஃப்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அதே போல முஹ்தஸ்ன்னு சொல்றது வந்து இதுக்கு நம்ம அந்த இது மஸ்தர்ல எல்லாம் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், அந்த மஸ்தருக்கு ஒரு சிஃபத்து வாரை அப்படின்னு சொல்லி, அது முஹ்தஸுக்கு ஒரு உதாரணம். முஹ்தஸ்னா குறிப்பு நிலை அடையில சும்மா வெறும் மொட்டை மஸ்தர் வராம, லர்புன்னு வராம, லர்புன் ஷதீத் கடுமையான அடி அப்படின்ற மாதிரி அந்த மஸ்தருக்கு ஒரு சிஃபத்து வார. லுரிப லர்புன் ஷதீத் கடுமையான அடி கொடுக்கப்பட்டது அப்படின்னு வர மாதிரி வாக்கியங்கள்ல என்னது மஸ்தர் என்னது வருது, மஃபூல் பிஹியாக இந்த நாயிபனி ஃபாயிலாக வருது, நாயிபுன் அனின் ஃபாயிலாக வருது. லர்ஃபுகள்ல முத்தசர்ரிஃப் அப்படிங்கிறது அது என்ன, இந்த
லர்ஃபாகவும் பயன்படுத்தப்பட்டு லர்ஃப் அல்லாதவைகளாகவும் பயன்படுத்தப்படணும். அதாவது இந்த இஸ்மு ஜமான் இஸ்முக்கா மஃபூல் ஃபீஹியை நம்ம பயன்படுத்துவோம். மஃபூல் ஃபீஹியாக மட்டும் தொழிற்படாமல் வேறு வேறதாகவும் தொழிற்படக்கூடியதாக அது இருக்கணும். இப்போ சில லர்ஃபுகள் இருக்குது, அது மஃபூல் ஃபீஹியாக மட்டும்தான் வரும். உதாரணமாக இதா என்கிறது ஒரு லர்ஃப், அது மஃபூல் ஃபீஹியாக மட்டும்தான் வரும், அது வேறொன்றா பயன்படுத்திடாது. இன்னும் சிலது இருக்குது, அது மஃபூல் ஃபீஹியாக மட்டும் இல்லாமல் வேறு வேறதாகவும் வரலாம். உதாரணமாக நம்ம ஒரு லர்ஃப் எடுப்போமே, இப்போ மஸ்ஜிதுன் என்கிற சொல் எடுங்களேன். மஸ்ஜித் என்கிற சொல்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு லர்ஃப், ஏன்னா அது இஸ்மு மக்கான். அது நமக்கு அல் மஸ்ஜிது ஜமீல் அப்படின்னு சொல்லச்ச முபுதாவாக வந்திருக்குது. ஹாதா மஸ்ஜிதுன்னு வச்சே மஸ்ஜித் ஹபராக வருது. பனைத்து மஸ்ஜிதன் மஸ்ஜித் மஃபூல் பிஹியாக செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம் இன் ஹதம மஸ்ஜிதுன், ஒரு பள்ளி உடைந்ததுன்னு சொல்லும் பொழுது ஃபாயிலாக அது வந்திருக்குது. அப்போ மஸ்ஜிதுங்கிற சொல் லர்ஃப் தான், ஒரு இஸ்மு மக்கான் சம்பந்தமான சொல் தான். அது எல்லா மாதிரி தொழிற்பட்டிருக்குது. என்ன ஃபாயிலாக வருகிறது, மஃபூல் பிஹியாக வருகிறது, நாய் ஃபாயிலாக வேண்டிய மாதிரி கொண்டு வரலாம். அப்படிப்பட்டதுக்கு நாங்கள் சொல்ல என்னது முத்தசர்ரிஃபாக பயன்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. ரைட், அது சம்பந்தமாக விரிவாக நமக்கு பின்னுக்கு பார்ப்போம். நம்ம நீங்கள் அதை ஒன்றும் யோசிக்க வேணாம். இப்போ விளங்கெடுத்துக்குங்க. என்னென்னு கேட்டால் மஃபூல் பிஹியாக இருக்கக்கூடிய ஒன்று அல்லது லர்ஃப் அல்லது ஜார் மஜ்ரூர் அல்லது மஸ்தர், இவைகளில் ஏதாவது ஒன்று ஏதாவது வரலாம், நாயிப் அனி ஃபாயிலாக தொழிற்பட முடியும். அதுக்கெல்லாம் உதாரணம் பின்னுக்கு சொல்லுவாங்க விரிவாக ஷரஹுல. வயுதம்மு அவ்வொருள் ஃபியலி முத்தலக்கன். இப்போ இது அந்த நாயிப் அனி ஃபாயில் அந்த மேட்டர். அதுக்கு பிறகு சொல்ல போறாங்க அந்த நாய் ஃபாயிலுக்கு வரக்கூடிய அந்த ஃபியல் இருக்குமே, மஜ்ரூரான ஃபியல், அதை பற்றி இப்போ சொல்ல போகிறார் அடுத்த வரியில. வயுதம்மு அவ்வொருள் ஃபியலி முத்தலக்கன். பொதுவாக ஃபியலுடைய ஆரம்பத்துக்கு லம்மு செய்யப்படும். பாருங்க, நம்ம ஃபஅல அதை மஜ்ஹூருக்கு மாத்துங்கன்னா ஃபுஇல, கதப குதிப, லரப லுரிப. நமக்கு தெரியும் ஃபாக்கலிமாக்கு லம்மு செஞ்சு ஐங்கலிமாக்கு கசர் செய்கிறேன். நம்ம ஐங்கலிமாக்கு கசர் செய்கிறேன்னு சொல்கிறோம்ல, இறுதிக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு கசர் செய்கிறேன்ற அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னால் நம்ம தஹ்ரஜ மாதிரியான ருபாயி ஃபியல்ல சிக்கல் வரும். அதில் அப்படி நம்ம சொல்லிட்டோம்டானது ஐங்கலிமாக்கு கஸ்ரா செய்கிறேன். ஏன்னா தஹ்ரஜ நம்ம மஜூ சொல்லும் பொழுது சொல்லுவான் துஹ் ரிஜ, துஹ் ரிஜ. இங்கே துஹ் ரிஜ இறுதிக்கு முன்னால் உள்ளது தான் கஸ்ர் இருக்குது. அதாவது இறுதிக்கு முன்னால் உள்ளதுங்கிறது முதலாம் லாங்கலிமா. ஏன்னா தஹ்ரஜையில் ஃபாக்கலிமா ஐங்கலிமா, முதலாம் லாம் கலிமா இரண்டாம் லாம் கலிமாண்டு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரெடிக்கல் ஃபாக்கலிமா, செகண்ட் ரெடிக்கல் ஐங்கலிமா, தேர்ட் ரெடிக்கல் முதலாம் லாங்கலிமா. அதுக்கு பிறகு வரக்கூடியது நாலாவது ஃபோர்த் ரெடிக்கல் இரண்டாம் லாம் கலிமாண்டு வருது. இப்போ ஃபாக்கலிமா ஐங்கலிமா முதலாம் லாங்கலிமா இரண்டாம் லாங்கலிமான்னு சொல்லுவோம் தஹ்ரஜையில். அப்போ அதனால தான் நம்ம அந்த சிக்கல்களை தவிர்ப்பதற்காக வேண்டி தான் இறுதிக்கு முன்னால் உள்ளதுக்கு கசரா செய்யணும்ன்ற. ஃபாக்கலிமாக்கு லம்மு செஞ்சு இறுதிக்கு முன்னால் உள்ளதுக்கு கசரா செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் மஜ்ஹூலாக்க நேரத்தில். இது பொது தியரி. கதப குதிப, நசர நுசிர, தஹ்ரஜ துஹ்ரிஜன்னு வரும். வயுஷாரிகுஹு சானி நஹ்வி துஉல்லிம. துஉல்லிம போன்றதினுடைய இரண்டாம் எழுத்து அதோடு கூட்டு சேரும் அப்படிங்கிறார். ஷாரக்க யுஷாரிக்குனால் இணைந்து கொள்ளும், கூட்டு சேரும், ஜாயின் ஆகிக்கும் அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சொல்றது. அப்ப துஉல்லிம போன்றதினுடைய இரண்டாம் எழுத்து அதிலே கூட்டு சேரும் அப்படின்னு அர்த்தம். தஅல்லம மாதிரியான வசனாக இருந்தா தஅல்லம தஃபஅல வசன், அதே மாதிரி தஃபஅல வசன், தஃபஅல வசன், இப்படி இந்த தாவை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த மாதிரியான வசன்களை நீங்க பார்த்தீங்க என்றால் அதனுடைய மஜ்ஹூல் நம்ம எடுக்கும் பொழுது தஅல்லம துஉல்லிம, முதலாவது எழுத்துக்கும் லம்மு செய்யப்பட்டிருக்குது, இரண்டாவது எழுத்துக்கும் செய்யப்பட்டிருக்குது, லம்மு செய்யப்பட்டிருக்கு. அதான் வைஷாரிகுஹு சானி நஹ்வி துஉல்லிம, துஉல்லிம போன்றதினுடைய இரண்டாம் எழுத்தும் லம்மாவிலே பங்கேற்கும் அப்படின்னு சொல்றாரு. வசாலிசு நஹ்வி உந்துலிக்க, உந்துலிக்க போன்றதினுடைய மூன்றாம் எழுத்தும் பங்கு கொள்ளும், கூட்டு சேரும், இணைந்து கொள்ளும்னு சொல்றாரு. அது என்னடாப்பா உந்துலிக்கன்றது? இப்ப இந்தலக்கைங்கிறது இயல்புள்ளேயே ஒரு லாசிமான ஃபீல், அப்படியே இல்லையா? இந்தலக்கைங்கிறது லாசிமான ஃபீல்டா மைன். அறியப்பட்ட 9 லாசிமான ஃபேட்கள் இருக்கு இல்லையா, வசன்கள் இருக்குதே, அதுல இந்தலக்க ரொம்ப முக்கியமானது. கரும ஃபஉல வசன் எப்படி மஜ்ஹூல் அதில் வராது, அது ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அதாவது ஒரு செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் வர முடியாத வினை. அதே மாதிரி தான் இந்தலக்கைங்கிறது ஒரு செயற்படு பொருள் குன்றிய வினை, அதை எப்படி நீங்க மஜ்ஹூலா மாத்துவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இருக்கு. ஆனால் ஹர்ஃபு ஜெர்களுடைய துணை கொண்டு ஒரு ஃபீலை மஜ்ஹூலா மாத்தலாம். ஹர்ஃபு ஜெர்கள் இருக்கு தானே, அல்பா உ அமீன் வ இலா ஃபி வல்லாம், அந்த ஹர்ஃபு ஜெர்களுடைய துணையை கொண்டு
நமக்கு ஒரு 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 லாசிமான ஃபியலை முத்தஅத்தியாக மாற்ற இயலும். அப்படி நம்ம மாத்திரத்துக்கு தேவைப்பட்டால் ஹம்சாவை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய ஃபியலாக இருந்தால் இஹ்தமல இஃப்தஅல வஸன், இஸ்தஹ்ரஜ இஸ்தஃஅல வஸன், அதே மாதிரி இன்தலக்க இன்ஃபஅல வஸன், இஹ்மர்ர இஃப்அல்ல வஸன், இஹ்மார்ர இஃப்ஆல்ல வஸன், இப்படி ஹம்சை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய வஸன்களாக இருந்தால் அவைகளில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் முதலாவது அந்த அந்த ஹம்சத்துல் வஸல் அதுக்கு லம்மு செய்கிறதோட சேர்த்து மூன்றாம் எழுத்துக்கு நம்ம என்ன செய்வோம், லம்மு செய்வோம். அதை சர்ஃபு கிதாபில் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹம்சத்துல் வஸலை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய ஃபியலாக இருந்தால் எந்த எழுத்துக்கு முதலாவது நிலையான ஹரக்கத்து வருகிறதோ அந்த எழுத்துக்கு லம்மு செய்யணும் அப்படின்னுவாங்க. இப்போ பாருங்க, இன்தலக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னால் ஆரம்பத்தில் கஸ்ரா இருக்கு தானே என்று நீங்கள் நினைத்தா அது ஹம்சத்துல் வஸல். ஏன்னா நம்ம இன்தலக்கை நம்ம வன் தலக்கு எடுத்து வாசிப்போம், வாவோட சேர்த்து வாசிக்கும் பொழுது அது ஹம்சத்துல் வஸல், அது விழுந்துடும். ஸோ எதுக்கு தான் முதலாவது ஹரக்கத்து வருகுது, நூனை அடுத்து வரக்கூடிய அந்த தாவுக்கு தான் வருது. இன் ஃபா களிமாக தான் ஃபத்து வருது, இன் தலக்க. அப்போ அந்த எதுக்கு முதலாவது ஹரக்கத்து வருகுதோ அதுக்கு நம்ம லம்மு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப்தா அந்த என்னது இந்த ஹம்சை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வினைகள்லையும். இங்க அவர் சொல்றாரு, நீங்க மூன்றாம் இடத்துக்கு என்ன செய்யுங்க, லம்மு செஞ்சிருங்க அப்படிங்கிறாரு. இறுதிக்கு மேல கசர் செய்யுங்க, மூன்றாம் இடத்துக்கு என்ன செய்யுங்க, லம்மு செய்யுங்க. அப்ப இன் தலக்க மஜ்ஹூல் வந்து உன் துளிக்கன்றாரு. முலாரியிலே இறுதிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு, அதான் இங்கிலிமாக்கு முலாரியிலே இறுதிக்கு முன்னால் இருக்கிற விதமான ஒன்றுக்கு ஃபத்ஹா செய்யப்படும். பாருங்க, எஃப் அலுன்னு சொல்றீங்க, மஜ்ஹூல் எப்படி வரும், யுஃப் அலு, யக்துபு யுக்தபு, யன்சுரு யுன்சரு, யுகுதஉ அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது எழுத்துக்கு அந்த முதாரத்துடைய அடையாளத்துக்கு இல்லாமல் செய்றீங்க. இறுதிக்கு முன்னால் உள்ள அந்த ஐங்கலிமாவுக்கு நீங்க என்ன செய்றீங்க, ஃபத்ஹ் செய்றீங்க. ஏன் நம்ம இறுதிக்கு முன்னால் என்ன சொல்றோம், அது இந்த தஹரஜ யுதஹரிஜு போன்றது வைகளில் மஜ்ஹூலாக மாற்றும் பொழுது யுதஹரஜு முதலாம் லாங்கல் இந்த இரண்டாம் முதலாம் லாங்கலிமாவுக்கு என்ன வருது, ஃபத்ஹா செய்யப்படுது. அதனால தான் இறுதிக்கு முன்னால் உள்ளதுன்னு சொல்றேன், ஐங்கலிமான்னு சொல்லாம. வயுக்சரு ஃபில் மாதி, மாதியான ஃபியலாக இருந்தால் ஐங்கலிமாக்கு என்ன வருது, கஸ்ரா வருது. கதப குத்திப, அப்படித்தானே? சரி, அதான் சில இறுதிக்கு முன்னால் உள்ளது கஸ்ரா செய்யுங்க மாதிலன்றாரு. வலக்க ஃபி நஹ்வி கால வபா, இப்போ லாம் கலிமா மூத்தலாக ஐங்கலிமா மூத்தலாக வரக்கூடிய கால பா மாதிரியான ஃபியலாக இருந்தால் அதில் மஜ்ஹூல் எப்படி வரும், வலக்க உனக்கு இருக்கிறது, ஃபி நஹ்வி கால வபா கால பா போன்றதிலே உனக்கு இருக்கிறது, அல் கஸ்ரு முஹ்லசன், அதாவது கஸ்ரா செய்யறீங்கன்னா முதலாவது எழுத்துக்கு கஸ்ரா செய்யணும். அப்ப காலையில நீங்க கீழன்னு சொல்லணும், பாயில பின்னு சொல்லணும். முதலாவது கஸ்ரா செஞ்சால் ரெண்டாவதுக்கு என்ன வந்துடும், அந்த அலிஃப் தான் மாறிடும், யாவாக பிறன்றும். கால கீழ பா பி என்று வரும். அல் கஸ்ரு முஹ்லசன், தூய கஸ்ரான்ற அர்த்தம், எந்த கலப்படமும் இல்லாம 24 கேரட்ல என்னது நீங்க கஸ்ரா கொடுங்கன்றாரு. அப்ப கீழ பின்னு சொல்லிருங்க. வ முஷம்மன் லம்மன், அல்லது லம்மாவை இஷ்மாம் செய்யப்பட்ட நிலைமையில் கஸ்ரா செய்வது ஆகுமாகும். அதனால அது லம்மாவை இஷ்மாம் செய்யறது, இஷ்மாம் என்கிறது நமக்கு வராது, அரபிகளுக்கு தான் அது வரும். இஷ்மாம் ஒரு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது, அஷம்ம யுஷிம்மு இஷ்மாமன். இஷ்மாம் என்கிறது என்னென்றால் ஹல்துல் கஸ்ரத்தி பில் லம்மா, கஸ்ராவை லம்மாவோட சேர்ந்து ஒரு வகையான கலப்பு செஞ்சு உச்சரிக்கிறது. அதாவது இப்போ இந்த கீழண்டு வாரத்தை பியா பியா அப்படின்னு சொல்றது தவளகத்துற மாதிரி சொல்லணும். அது நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க, அது எனக்கே வராது, உங்களுக்கும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அரபிகளுக்கு அதை என்ன செஞ்சுவாங்க, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுவாங்க. அவங்க இஷ்மம் செஞ்சு காட்டுங்களா நீதான்னு சொன்னால் அவங்க செஞ்சு காட்டுவாங்க, எங்களுக்கு அது வராது. இப்போ நம்ம எப்படித்தான் ஓதுவோம், வல்லுஹே இந்த இமாலா பண்ணுவோம், இமாலா நம்மளுக்கு வரும், வல்லுஹே இந்த நம்ம ஓதுவோம் தான், இல்லைன்னு சொல்ல வரல, அது இமாலா. இமாலா அல்ல இது, இது வந்து இஷ்மாம். இஷ்மாம்ங்கிறது ஹல்துல் கஸ்ரத்தி பில் லம்மா, கஸ்ராவை லம்மாவோட சேர்ந்து மிக்ஸா ஆக்கி அதை கலந்து மிக்ஸ் பண்ணி சொல்றேன், அந்த உச்சரிப்பு நமக்கு வராது. வல்லம்மு முஹ்லசன், அதே மாதிரி தூய லம்மாவும் கொடுக்கலாம். அப்ப காலைங்கிறத கூல, அதே மாதிரி பாங்கிறத பூ அப்படின்னு வரும். அப்ப பால போல, பாலைங்கிறது போலன்னா வரும். பால வராது பாப்பா, மஜ்ஹூலுக்கு வராது பாப்பா. ஏன்னா பாலன்னா சிறுநீர் கடித்தான், அது மஜ்ஹூலுக்கு வராது. அது அப்படி அப்படி மஜ்ஹூலுக்கு எடுக்கல அது. எனவே பாலைய போலன்னு சொல்லப்படா நம்ம, அது பிள்ளையே. சரி, அப்ப
ஐங்கலிமா என்னது இல்லத்துடைய எழுத்து வரக்கூடிய இந்த ஐங்கலிமா மூத்தலான ஃபியற்களில் வந்து மஜ்ஹூல் வந்து 3 மாதிரி சொல்றாங்க. என்ன ஒன்று கீழே கூல அல்லது இஷ்மாம் பண்ணி கில அப்படின்ற மாதிரி சொல்றது அது நமக்கு வராது. மாலக்கலா தமன்னா அலா யூசுஃப அது இஷ்மாம் என்னது கிராத்தில் இஷ்மாம் இருக்கு அந்த அந்த குரானாயத்தை யூசுஃப் வருது. மாலக்கலா தமன்னா அலா யூசுஃப அதில் சிலாக்கள் அழகாக ஓதி காட்டினார். எங்களுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு ஷேக் ஹஜ்லான். ஷேக் ஹஜ்லான் அதை ஓதி காட்டினார். அதை பற்றி தான் இஷ்மாம் பண்ணி ஓதணும் அப்படின்ட்டு. நமக்கு வருது இல்லையே, நம்ம என்ன செய்யறது? நம்ம நாக்கு அப்படியே போச்சுதே. வலஸ்து என்னது பினஹ்வியின் யலூகு லிசானஹு வலாக்கின் சலீகியுன் அகூலு ஃபஅரிபு அப்படியே இல்லையா? வலஸ்து பினஹ்வியின் யலூகு லிசானஹு நாக்க வளர்ச்சி இலக்கணத்தை பின்பற்றி பேசுகிற இலக்கிய வித்துவான் இல்லை நான். வலாக்கின் சலேக்கையும் நான் ஒரிஜினல் அரபி ஃபஅகூலு ஃபஅரிபு நான் சொன்ன ஏரப் மிஸ்டேக் வராது. அப்படி அரபி அல்லையே நம்ம விளங்குத. நம்ம என்னது நகுவை படித்து வந்த அரபியோலே அரபியா சாரி நகுவை படித்து வந்த அஜமியோலே. அப்போ நமக்கு வராது தான், அது செய்ய வழி இல்லை. ரைட், இப்போ பாருங்க மக்கள். யஜூசு ஹதுஃபுல் ஃபாயிலி ஃபாயிலை ஹதுவு செய்வது ஆகும். இம்மா ஒன்றிருக்கில் ஒன்றிருக்கின்றால் ஈத இங்கிலீஷ் சொல்லுவேன் ஈத ஓ அப்படின்னு வரும் இங்கிலீஷில். நெய்தனோ அப்படின்னு சொல்லுவாங்க நீதனோன்று. அது மாதிரி இந்த ஈத ஓ என்றுதான் இந்த இம்மா ஒன்றிருக்கில் அப்படின்னு சொல்றது. ஒன்று அது அல்லது இது நாங்கள் சொல்லுமே ஒன்று கொத்த தின்னு இல்லாட்டி என்னது பராட்டாவை அடின்றது. அப்போ ஒன்று இதை சாப்பிடுங்க அல்லது அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோமே. ஒன்று ஜெய்னபை முடிங்க அல்லது என்னது ஹாலிதாவை முடிங்கன்னு சொல்ற மாதிரி. யஜூசு ஹதுஃபுல் ஃபாயிலி ஃபாயிலை ஹதுவு செய்வது ஆகும். இம்மாலில் ஜஹ்லி பிஹி ஒன்றுக்கில் அது தெரியாது என்பதற்காக. ஃபாயில் எதுன்னு தெரியாதுங்கிறதுக்கு என்னது ஃபாயில் ஹதுவு செய்யணும். ஃபோன் களவு போயிருக்குது, காசு களவு போயிருக்குது, காசு களவெடுத்தவர் யாருன்னு தெரியாது, சுரிக்கல் மால் அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா யார் களவெடுத்தன்னு தெரியாது எங்களுக்கு. அதனால இம்மாலில் ஜஹ்லி பிஹி அவு லி கரதின் லஃப்லியின் அல்லது சொல் சார்ந்த ஒரு நோக்கத்திற்காக. கரதுங்கிறது நோக்கம். ஃபாயில் ஹதுஃப் செய்யப்படுவதற்கான நோக்கங்கள்ல ஒன்று சொல் சார்ந்த நோக்கம். அதனால சொல் சார்ந்த நோக்கம்ன்றது சொல் சார்ந்த நோக்கம்னால் சந்தர்ப்பங்கள்ல நமக்கு எதுகை மோனை பேண வேண்டி வரும். வாக்கியங்கள்ல எதுகை மோனை பேணுதல் ஒன்று இருக்குது. வாக்கியங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குதானே. எதுகைன்ற ஒன்று இருக்குது, மோனைன்னு ஒன்று இருக்குது. எதுகைங்கிறது வந்து 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வாரது, 1ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் மோனைன்றுவோம் இல்லையா? அப்போ எதுகை மோனைங்கிறது தமிழ்ல அறியப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி அரபுலையும் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இந்த எதுகை மோனைன்னு ஒன்று இருக்குது. அந்த எதுகை மோனைக்கு வந்து அரபுல சொல்றது வந்து சஜின்னு சொல்லுவாங்க. சீன் ஜீம் ஐன் சஜி. அந்த சஜி எதுகை மோனை அமைப்பு பேன்றதுக்காக வேண்டி நம்ம வந்து அப்படி சொல்லுவோம், பயன்படுத்துவோம். உதாரணமாக வந்து நீந்துவர் நீந்தார் அப்படின்றத பாருங்க. நீங்க வந்து அந்த 2வது எழுத்து இந்த நாவல் வருது. அப்ப அது ஒரு என்னது ஒரு இதானே எதுகை தானே அது. நீந்துவர் நீந்தார் அப்படின்னு சொல்லச்சு இந்த இது ஒரே மாதிரி வருகுது. அதே மாதிரி என்னது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற வாக்கியத்தில் ஆடிப்பட்டம் தேடி டின்னு வருது மோனை. என்னது அது sorry அது வந்து எதுகை அப்படித்தானே. அப்ப எதுகைங்கிறது இந்த 2ஆம் எழுத்து வாரது. மோனைங்கிறது 1ஆம் எழுத்து ஒரே மாதிரியான சீர்ல வாரதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தைப்பணி தரையை பிளக்கும் த உச்சரிப்புல வருதுன்னு அந்த மாதிரி. இது நம்ம தமிழ்ல வந்து நிறையவே பார்த்துருக்கோம், படிச்சுக்கோம். இது மாதிரி அரபுல மீன் இருக்குதுன்னு கேட்டால் சஜி இருக்கு. சஜினால் ஒரே மாதிரியான அமைப்புள்ள ஒரே டோன்ல என்னது முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இங்க ஒரு 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 இது காட்டி இருக்கிறாங்க. எப்படி இந்த மன் தாபத் சரீரத்து ஹுமிதத் சீரத்து அப்படின்ட்டு அந்த மன் தாபத் சரீரத்து ஹுமிதத் சீரத்து அது அப்படித்தான் உச்சரிக்கணும். அதை யாருடைய உள்ளம் சீராக இருக்குதோ அவருடைய நடத்தையும் சீராகிடும். அதாவது உள்ரங்கம் நல்லா இருந்தால் வெளிரங்கமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதுல வந்து அந்த ஒரே மாதிரி கொண்டு வந்தால்தான் அது ஒரே அது அது அந்த அந்த அது அது அழகாக இருக்கும். பாருங்க எப்படி மன் தாபத் சரீரத்து ஹுமிதத் சீரத்து அப்படின்னு வந்து அதுல நம்ம அந்த ஹமிதன் நாசு சீரத்தகுன்னு சொல்லச்சு அந்த ஃபியலுக்குரிய ஃபாயில நம்ம வெளிப்பட சொல்லும் பொழுது சீரா வருகுது இல்லை.
ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல வந்து ஹுமிதத் அப்படின்னு சொல்லி மஜ்ஹூலா மாற்றிட்டால் வாக்கியம் அழகாக வருது. இப்போ குர்ஆன்ல நீங்கள் அப்படி நிறைய சஜி அமைப்பில் இருக்குது. ஆனால் நம்ம குர்ஆனை வர்றதுக்கு சஜின்னு சொல்கிறோம்ல, ஃபவாசில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி முடியும் பாருங்க. உதாரணமாக இன்னல் அபுரார லஃபி நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். நஈம் ஜஹீம், நஈம் ஜஹீம். அப்போ ஒரே உச்சரிப்பை கொண்டு சொல்ல முடியுது. இன்னல் அபுரார லஃபி நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். இது ஒரு வகையான சஜ்ஜி தான். ஆனால் குர்ஆன் நம்ம சஜ்ஜியை சொல்ல மாட்டோம், ஃபவாசில் அப்படின்னு சொல்றாங்க. ஃபவாசில். அதே மாதிரி பாருங்க, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர். எல்லாம் ரா ரா ராவுல முடியுது, அப்படியே இல்லையா? முடியுது. குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், சீன் சீன்ல முடியுது. பார்த்தீங்கன்னா அது சீன்ல முடிகிறது. இது உலகத்தில் அறியப்பட்டது. இப்போ ஹதீஸ்கள்லையும் என்னது வந்திருக்கு, அதே மாதிரி முடிகிறது, ஒரே மாதிரி முடியும். அல்லாஹும்ம இன்னா நத்ரஉ பிக ஃபீ நுஹூரிஹிம் வனஊது பிக மின் ஷுரூரிஹிம். அப்போ அந்த ஃபீ நுஹூரிஹிம் மின் ஷுரூரிஹிம், அப்போ ஷுரூர் நுஹூர் ஒரே உச்சரிப்பை கொண்ட சொல் அடையுது. நீங்கள் நிறைய வந்து என்னது அரபிக் லிட் எடுத்தாக்களுக்கு, அரபிக் லிட்ரேச்சர் எடுத்தாக்களுக்கு தெரியும். 11ஆம் ஆண்டில் இதை பற்றியெல்லாம் நிறைய படிப்பிப்பாங்க. சஜ்ஜி எங்கிற பெயதுகை மொழி அமைப்பு சம்பந்தமாக அது நம்ம அந்த டைமில் படிப்போம். அப்போ இது கரத் லஃப்லிங்கிறது சொல் சார்ந்த நோக்கத்துக்காக வேண்டி என்னது ஃபியல மஜ்ஹூலாக மாற்றுறது அல்லது நாயிப் ஃபாயில் கொண்டு வரது. அவு மஅனவியின் அல்லது கருத்து ரீதியான ஒரு நோக்கத்துக்காக. நான் கருத்து ரீதியான நோக்கம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு கேட்டால் அந்த கருத்து ரீதியான சொல்லவானா மஅனவின்றதுக்கு ஒரு பொருள் சார்ந்த நோக்கம். பொருள் சார்ந்த நோக்கம்ன்றது நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு கேட்டால் ஒரு ஆள் உங்களுக்கு யார் சலாம் சொல்றாருங்கிறது முக்கியம் இல்லை, சலாம் சொல்லப்படுவது தான் முக்கியம். சில சந்தர்ப்பங்கள் அப்படி ஒன்று வருமா இல்லையாப்பா? நாங்கள் சொல்றோம், டேய் சமைக்கிறவன் முக்கியம் இல்லைடா, சாப்பாடு சரியா இருந்தால் சரிடா அப்படின்வோம். எனவே அப்போ எங்களுக்கு அந்த இடத்துல வந்து இருந்தால் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த விஷயம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்கும். அது என்னது, அது வந்து ஒரு பொருள் சார்ந்த நோக்கம் அப்படின்வாங்க. பின்னுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு உதாரணம் சொல்ல விளங்கும் உங்களுக்கு. ஃபல் அவ்வளவு பாருங்க, முதலாவதுக்கு உதாரணம். முதலாவது யாரு, இந்த ஃபாயில் யாருன்னு துப்புரவாக மொத்தமாக நமக்கு தெரியாது, டோட்டலி நமக்கு தெரியாது நம்ம யார் ஃபாயில் அப்படின்ட்டு. அப்போ நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஃபாயிலை நீக்கி போட்டு ஃபாயிலை தேடிக்கொண்டு நம்ம இருந்தோம்னா காலம் நேரம் போயிடும். ஸோ நம்ம என்ன செய்யணும், மஃபுல் பிஹியா இருக்கக்கூடியதை நாய் ஃபாயிலுடைய இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு சொல்லிடுவோம். எப்படி உதாரணமாக சுரிக்கல் மத்தா, பொருள் திருடப்பட்டுள்ளது. ஒரு பொருள்னா சாமான். இப்போ சமாந்தர பாசையில் சாமான்வானோல் எங்கள் ஊரில் வந்து திங்ஸ்ன்னு சொல்கிறது அல்லது எனது பொருட்கள்னு சொல்கிறது. பொருள் திருடப்பட்டிருக்குது அப்படின்ற. அப்போ சுரிக்கல் மத்தா என்கிறதுல களவெடுத்தவனே தெரியாது எங்களுக்கு யாருண்டு. ஹாலித் எடுத்தானா, ஜெயித் எடுத்தானா, யார் எடுத்தானு தெரியாது எங்களுக்கு. ஸோ நம்ம சுரிக்கல் மத்தாவு. அப்போ சரக்க ஜெய்துன் அல் மத்தா இருந்த வாக்கியம் சுரிக்கல் மத்தாவுன்னு மாறிது. ருவிய அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஹதீஸ் அறிவிச்சவர் யாருன்னு முக்கியம் இல்லை, ரசூலுல்லாஹ்வை தொட்டும் ஒரு செய்தி இப்படி வந்திருக்குதுன்னு சொல்றது முக்கியம் நம்மளுக்கு. ஸோ ருவிய அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஹதீஸ் ரசூலை தொட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. சாரி, இவருக்கு நமக்கு சொன்னவர் யாருன்னு தெரியாது இல்லையா? தெரியாது, ரைட். அடுத்தது வந்து இதாலம் யுலமிஸ் சாரிக்கு வர்றாவி, திருடினவன் யாருன்னு தெரியாது, அறிவிச்சவர் யாருன்னு தெரியாட்டி நம்ம இப்படித்தான் சொல்லணும். ருவியா என்ற ரசூலில்லா, ரசூல்லா தொட்டும் அறிவிக்கப்படுது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அறிவிச்சவர் யாருன்னு தெரியாது. வசானி இரண்டாவது என்ன அர்த்தம், அந்த சொல் சார்ந்த நோக்கம். ககவுலிஹிம் அவர்களுடைய கூற்றை போல, மன் தாபத் சரீரத்து ஹொமித சீரத்து, அது அப்படித்தான் வாசிக்கணும். அதை மண்டல் யார், தாப சரீரத்துடைய உள்ளம், சரீரத்தைங்கிற அர்த்தம். சரீரத்தையும் சரா என்றது உள் ரங்கம், உள்ளத்துக்கு சொல்றேன். சரீரத்தினா உள்ளம், சரீர்னால் கட்டில், சரீரத்துண்டு ஒரு தா சேர்ந்த உடனே கருத்து மாறிடுது. என்னது, உள்ளம்னு கருத்து மாறிடுது. குர்ஆன் வந்து இல்லையான்னு சொல் வந்திருக்கு. குர்ஆன் சொல் சரீரத்தைங்கிற சொல் எப்படி வருது, யௌம துபுல சராயிர், யௌம துபுலா அஸ்ஸராயிர், அதாவது உள்ளங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் அந்த நாளில் ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து யோமத்துபுல சராயிருக்கு, இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் அந்த நாளில் யோமத்துபுல சராயிர். அப்ப இங்க வந்து மன்தாப சரீரத்து, யாருடைய உள்ளம் நல்லதாக இருக்கிறது. தாப என்றால் ஐ கல்புகு தாஹிருன் தையிபுன், உள்ளம் நல்லா இருக்கிறது. யாருடைய உள்ளம் நல்லாக இருக்குதோ, ஹொமிதத் புகழப்படும், சீரத்து அவருடைய நடத்தை புகழப்படும். சீரத்து என்ன அர்த்தம், நடத்தை. ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுக்கிற மகன் சம்மாந்தோரில் தான் நான் பார்த்த ஒரு பிள்ளைய பேர் வந்து சீரத் மைசராண்டு. என்னடா சீரத் மைசரா, புதினமாருக்கு பேர் வைக்கிறீங்க. சீரத்துங்கிறது வந்து தன்னுடைய நடத்தைக்கு சொல்றது.
அப்ப சீரத் என்கிறது அது நடத்தை. அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம ஹமிதன் நாசு சீரத்தகுன்னு அந்த வசனம் உடையுது. மன் தாப சரீரத்து ஹுமித சீரத்து அப்படின்னு சொல்றது நாக்குக்கு அழகாகவும் இருக்குது. அங்க சஜி அந்தங்கிற அந்த சஜின்றது அந்த எதுகை மோனை அது அழகா பேணப்பட்டு வருது. என்ன அந்த சரீரத்துன் சீரத்துன் என்கிறது என்னது அந்த சொல்லுக்களாக உச்சரிப்புக்களாக இருக்கு. அதை நம்ம ஹமிதன் நாசு சீரத்தவும் சொல்ல வலிக்கிட்டோம்னால் மக்கள் அவருடைய நடத்தையை புகழ்வார்கள் என்று சொல்ல வலிக்கிட்டோம்னால் வாக்கியம் குழம்பிடும். ஸோ நம்ம இடத்துல வந்து ஹுமிதன்னு ஃபியலை மஜ்ஹூலாக மாற்றணும். ஹமீதன்னு சொல்லி மஅரூஃப் எடுத்து வைக்கக்கூடாது ஃபியலை. ஃபைன்னஹு லவ் கீல ஏனெனில் சொல்லப்பட்டால் ஒரு வேறு சொல்லப்பட்டால் எப்படி ஹமிதன் நாசு சீரத்தஹுன்னு சொல்லப்பட்டால் இஹ்தல்லதி சஜிஅத்து எதுகை மோனை குழம்பிவிடும். இஹ்தல்லன்னு அர்த்தம் ஹலல் கோளாறு ஏற்படுறது. இஹ்தல்லத் சஜிஅ சஜிஅது எதுகை மோனை அமைப்பு. வசாலிசு மூன்றாவது இது நம்ம சொன்னமே அந்த கருத்து ரீதியான நோக்கம் சொல்லி பொருள் ரீதியான நோக்கம் ககௌலிஹி தால் அல்லாஹ்வினுடைய கூற்றை போல யா அய்யுஹல்லதீன ஆமனு இறை விசுவாசிகளே இதா கீழலக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டால் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிசி சபையில் மற்றவங்களுக்கும் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டால் சபையிலே மற்றவர்களுக்கும் இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபஃப்ஸஹு நீங்கள் இடம் கொடுத்து விடுங்கள். யஃப்ஸஹில்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக இடம் அளிப்பான். வைதா கீழலக்கும் வைதா கீழன் ஷுசு எனது போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபன் ஷுசு மரியாதையோடு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுங்க போயிருங்க என்று வரக்கூடிய வசனம். இங்கே பாருங்க மக்கள், இந்த இடத்துல சபையில் உங்களுக்கு வந்து இடம் கொடுங்க மற்றவங்களுக்கும் இடம் கொடுங்க கொஞ்சம் நெருங்கி நெருங்கி இருங்க இடம் கொடுங்க மற்றவங்களுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டா நீங்கள் இடம் கொடுங்கன்னு இடத்துல சொல்கிறான். இப்போ இந்த கூற்றை இடம் கொடுங்கன்னு சொல்றத யாரு சொன்னாலும் சரிதானே. உங்களுக்கு வந்து இடத்துக்குள்ள வந்து ஜனாதிபதி சொன்னதானே நீங்க வந்து இடம் கொடுப்பீங்க, அல்லது அமைச்சர் அல்லது பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க சொன்னதானே நீங்க இடம் கொடுப்பீங்க. மற்றவங்க கொடுத்தா நீங்க என்னது மற்றவங்க சொன்னா நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் எங்களோட நோக்கம். இடத்துக்குள்ள வந்து இடம் கொடுங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னாலும் சின்னவனோ பெரியவனோ அந்தஸ்துல உயர்ந்தவனோ அந்தஸ்துல எவன் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. இடம் கொடுங்கன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு வருகுதா, அந்த கட்டளை வருகுதா, அந்த செய்தி சொல்றானுங்களா, நீங்க இடத்த கொடுத்துருங்க. அவ்வளவுதான் நோக்கம். அப்ப என்னத்தை இடத்துல வந்து நமக்கு என்னது ஃபாயில் யாருன்னு முக்கியம் இல்லை. ஃபாயில் சொல்றவர் என்னது நமக்கு முக்கியம் ஒன்று இல்லை. என்னப்பா ஓ அப்ப அடுத்ததை பாருங்க சொல்றாரு வகௌலி ஷாயிரி அதே மாதிரி ஒரு கவிஞருடைய கூற்றையும் போல ஒரு அருமையான கவிதை ராமாயண். இந்த கவிதையை நம்ம என்ன செய்யறோம்னால் எழுதி அப்படி அதை கொஞ்சம் என்னது லமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி எல்லா நேரத்திலையும் டைனிங் ரூமுக்குள்ள அப்படியே கொழி வைக்கிறோம். டைனிங் ரூமுக்குள்ள சாப்பாடு ரூமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கவிதை ஒரு அருமையான கவிதை தான் இங்கே சொல்ல போறாங்க. வஇன் முத்தத்தில் ஐதி இலஸாதி லம் அகுன் பிஅஜலிஹிம் இத் அஜ்ஷஉல் கோமி அஜலு. வஇன் முத்தத்தில் ஐதி இலஸாதி லம் அகுன் பிஅஜலிஹிம் இத் அஜ்ஷஉல் கோமி அஜலு. பரமன் எப்படி கருத்துண்டு. வஇன் முத்தத்தில் ஐதி கைகள் நீட்டப்பட்டால் இலஸாதி சாப்பாட்டு சகனை நோக்கி, அதாவது கட்டு சாதம்ங்கிறது இது சாப்பாட்டு சகன். சாப்பாட்டு சகனை நோக்கி கைகள் நீட்டப்பட்டால் லம் அகுன் பிஅஜலிஹிம் அவர்களில் அவசரக்காரனாக நான் இருக்க மாட்டேன். லம் அகுன் நான் இருக்க மாட்டேன். பிஅஜலிஹிம் அஜல் இஸ்தஅஜல அஜ்ல யஅஜலு அது இஸ்மு தஃலீல் தான். என்னது ஆஜில் அஜல் அவர்களில் அவசரமாக கை நீட்டக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். சஹானை விற்கிறாங்க வச்சு எல்லாரும் கையை போடுறாங்கன்றா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கையை போட்டு நல்ல துண்டு தூக்கி எடுக்க மாட்டேன். இது தெரியுமா? இது ஏனென்றால் அஜ்ஷஉல் கௌமி அந்த கூட்டத்திலேயே ரொம்ப அதாவது பேராசை பிடித்தவன். அஜ்ஷங்கிறது கிரீடி ரொம்ப பேராசை பிடிச்சவன். பேராசை பிடித்தவன் அவன் தான் அஜலு அவசரப்படுவான். அப்ப மனிதர்களில் பேராசை பிடித்தவனே அஜ்ஷஉல் கௌம்ல அஜ்ஷஉன் நாஸ் மனிதர்கள்ல பேராசை பிடிச்சவன் தான் அஜலு அவசரப்படுவான் இதுக்கும் அப்படின்னு சொல்றான். இல்லையா? அப்ப சாப்பாட்டு ரூமுக்குள்ள கல்யாண ஹோல்கள்ல எல்லாம் இந்த 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 கசீதாவை அல்லது இந்த பைத்து கசீதான்னு சொல்றாரு. கசீதாக்கு வேற வரைவிலக்கணம் இருக்கு. இந்த கவிதையை இந்த பைத்து ஷேர் இல்லையா, இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அழகான முறைக்கு என்னது 18 ஃபோன் சைஸில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து லமினேட் பண்ணி அழகாக ஒட்டி விட்டுவிடும். இப்படி வஇன் முத்தத்தில் ஐதி இலஸாதி லம் அகுன் பிஅஜலிஹிம் இத் அஜ்ஷஉல் கோமி அஜலு சாப்பாட்டுக்கு கை நீட்டப்பட்ட சஹானை நோக்கி கை நீட்டப்பட்டுச்சுன்னா நான் அவசரப்பட மாட்டேன். ஏண்டா அவசரமாக கை நீட்டுவான் யார் தெரியுமா?
அந்த சாப்பாட்டை இதுவரைக்கும் காணாதவன் தான். தேன் இல்லாத ஊர்ல இழுப்பப்பாணி சர்க்கரை அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேன் இல்லாத ஊர்ல இழுப்பப்பாணி சர்க்கரை ஆகிரும் அப்படி அப்படி இருக்கு சந்தர்ப்பங்கள்ல. இது அனைத்திலையுமே ஃபாயில் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கிறது. லிஅன்னஹு, ஏனென்றால் அது லம் யதஅல்லக் கரதும் பிதிக்ரி, அதை கூறுவதற்கான ஒரு நோக்கம் ஒன்று இங்கு சம்பந்தப்படவில்லை என்பதனால், அதை கூறுவதற்கான ஒரு நோக்கம் இங்கு இல்லை என்பதனால், அதாவது இங்க ஃபாயில சொல்லணுங்கிறதுக்கான ஒரு தேவை ஒன்று இல்லை என்றார். வஹைசு ஹுதிஃப ஃபாயிலுல் ஃபிஅலி வஹைசு ஹுதிஃப ஃபாயிலுல் ஃபிஅலி, ஃபியலுடைய ஃபாயில் ஹதுஃப் செய்யப்பட்ட புறத்தில், அதாவது ஃபியலுடைய ஃபாயில் ஹதுஃப் செய்யப்பட்டு விட்டால் ஃபைன்னக துகீமு முகாமஹு, அதனுடைய இடத்துல நீ கொண்டு வந்து வைப்பாய். அகாம முகாமஹுண்டு அதனுடைய இடத்துல கொண்டு வந்து வைக்கிறது, அதனுடைய இடத்துல நீ கொண்டு வந்து நிறுத்தாட்டுவாய். அல் மஃபூல பிஹி, மஃபூல் பிஹியை நீ கொண்டு வந்து வைப்பாய். வதுஉதீஹி, அதற்கு நீ கொடுப்பாய். அஹ்காமஹு அல் மத்கூரா, கூறப்பட்ட எல்லா சட்டங்களையும் எனது நீ கொடுப்பாய். ஃபீ பாபிஹி, அதனுடைய பாடத்தில் என்ன ஃபாயிலுடைய பாடத்தில் சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும் நீ அந்த நாயிப் ஃபைலா வரக்கூடிய மஃபூல் பிஹிக்கு நீ கொடுப்பாய். ஒரு ஆள் கேட்கிறாரு, இந்த கவிதையில என்ன ஷாஹிதுன்னு சொல்லி, இந்த கவிதையில என்ன ஷாஹிதுன்னா வஇன் முத்தத்தில் ஐதி, இப்போ முத்தத்துன்னு மஜ்ஹூலா வந்திருக்குது, கைகள் நீட்டப்பட்டால். இப்போ யாரு நீட்டுறதுன்றது முக்கியம் இல்லை, கை நீட்டப்படுறதுங்கிறது தான் என்னது அவடத்துக்குள்ள விஷயம். ரைட், அதுதான் விஷயத்துக்கு வருவோம். எங்கன்னு பாட்டினா 315 பக்கத்தினுடைய 2வது வரி. ஃபத்துசையிருஹு, அதை நீ மாற்றுவாய். ஃபத்துசையிருஹுனால் அந்த மஃபூல் பிஹியை நீ மாற்றுவாய். மர்ஃபூஅன், ரஃபு செய்யப்பட்ட இஸ்மாக மாற்றுவாய். பஅத அன் கான மன்சூபன், அந்த மஃபூல் பிஹி நஸ்பு செய்யப்பட்டதாக இருந்ததற்கு பிறகு, நீ ஃபாயிலுடைய இடத்துக்கு இழுத்து கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு அதை ஒரு ரஃபு செய்யப்பட்ட இஸ்மாக நீ மாற்றி விடுவாய். வ உம்தத்தன், இன்னும் நீ அதை உம்தாவாக என்றால் அர்த்தம் கட்டாயமான ஒன்றாக ஆக்கி விடுவாய். உம்தான பிரதானமான ஒன்று. பஅத அன் கான ஃபத்லத்தன், மேலும் நிச்சயமான ஒன்றாக, ஃபத்லத்னா மேலதிகமான ஒன்று, மேலதிகமான ஒன்றாக இருந்ததை நீ தான் மாத்திராய், கட்டாயமான ஒன்றாக மாத்திராய். ஃபாயில் என்கிறது உம்தா, நாயிபுல் ஃபாயில் என்கிறது உம்தா, மஃபூல் பிஹி என்கிறது என்னது? ஃபதுலத், மேலதிகமானது. இதை மாதிரி தான் சிஃபத்து, ஹால், தம்மீஸ் எல்லாம் ஃபதுலத், மேலதிகமானது, வாக்கியத்தினுடைய முக்கியமானது அல்ல. வவாஜிபு தஅഖீரி அனில் ஃபியல், வவாஜிபு தஅഖீரி அனில் ஃபியல், ஃபியலை விட்டும் கட்டாயம் பிற்படுத்தப்பட்டதாக நீ ஆக்குவாய். பஅத அன் கான ஜாயிஸ தக்தீமி அலைஹி, பஅத அன் கான ஜாயிஸ தக்தீமி, அதைக்கான முற்படுத்தப்பட்டதாக ஆகுவது ஆகுமான, அதைக்கான முற்படுத்தப்பட்டதாக ஆகிவிடுவது ஆகுமானதாக ஆகிவிட்டதற்கு பிறகு ஃபியலை விட்டும் அதை பிற்படுத்துவதை கட்டாயமானதாக நீ ஆக்கி விடுவாய். அதாவது என்ன சொல்ல வர்றா, இப்ப லரப ஜெய்துன் ஹாலிதன் வச்சுக்கோங்க உதாரணமாக, லரப ஜெய்துன், அல்லது நம்ம அங்க சந்த உதாரணத்தை எடுப்போம், சரக்க ஜெய்துன் அல் மால. இப்ப ஜெய்தான் கலவரத்தை நமக்கு தெரியாது, நம்ம என்ன செய்வோம், ஜெய்து இடத்துக்கு மாலை கொண்டு வந்து வைக்க போறோம், சுரிக்கல் மாலு அப்படின்ட்டு கொண்டு வந்து வச்சிட்டோம்டால், இப்ப அல் மால் என்கிறது வாக்கியத்தில் இப்ப ஃபாயிலாக நம்ம அதை செய்வதாக இருந்தால் அது அந்த இடத்துக்கு தான் இருக்கணும். எப்படி கொண்டு வரக்கூடாது, அல் மாலு சுரிக்கன்னு சொல்லக்கூடாது, சொன்னா அது முபுது தகவலுடைய சட்டத்துக்கு மாறிடும். இப்ப சரக்க செய்தும் அல் மாலண்டத்துல வாக்கியத்தில் நமக்கு தேவைப்பட்ட மாலை முன்னுக்காக்கலாம். எப்படி சொல்லலாம், சரக்க அல் மால செய்துன்னு சொல்லலாம், அல் மால சரக்க செய்துன்னு சொல்லணும். எப்படி நமக்கு அதை மாத்தி சொல்லலாம், மஃபுல் பிஹியாக இருந்தால் அந்த ஃபாயிலாக வந்துட்டால் ஃபியலை அடுத்து அது வரணும், அதான் அவர் சொல்ல வர்றாரு அந்த இடத்துல. ஃபியலை அதற்காக மோனஸாக்கப்படும். இன்கான மோனசன், இந்த நாய் ஃபாயில் என்னது மோனஸாக இருந்தால். தக்கூரு, நீ சொல்வாய், ஃபி லரப ஜெய்துன் அம்ரன், லரப ஜெய்துன் அம்ரன் போன்றதில் நீ சொல்வாய். துரிப அம்ருன், ஜெயித் அம்ருக்கு அடித்தலைங்கிற வாக்கியத்தில் அம்ரு அடிப்பட்டான்னு சொல்வாய். வஃபி லரப ஜெய்துன் ஹிந்தன் துரிபத் ஹிந்து, பார்த்தீங்களா, லரப ஜெய்துன் ஹிந்தன் அது மாரூஃப் பண்ண வடிவம், மஜ்ஹூலுக்கு மாற்றணும் துரிபத் ஹிந்து, ஏன்னா ஹிந்து அனுப்பி நாய் ஃபாயில், ஸோ அதை மஜ்ஹூலா மாற்றிடணும், துரிபத்துன்னு மாற்றிடணும். இவ்வளவு நமக்கு இன்னைக்கு போதும் பிள்ளைகள். மற்றதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடப்பகுதியில் பார்ப்போமா. ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுக்ரான்.